ஸோ ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5 கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது இது ரெட் கலர் பென், இது ஆரஞ்ச், இது ப்ளூ. ஓகே, ஸோ ரெட், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அதுக்கான டைம் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரிங்களா? இதுக்கான டைம் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம பண்ணுறது ஜென்ரலான ஒரு ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து பர்சனலாக ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து ரெட், ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஓகே, உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கான என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெட் பென் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன கார்டு வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்ன மெசேஜ் வந்து கொடுக்க வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, 2 of wands வந்திருக்கு. 7 of pentacles வந்திருக்கு. 2 of pentacles வந்திருக்கு. அண்ட் த ஃபூல் வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது கொடுக்குற மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான மெசேஜ் நமக்கு இங்கே வந்து வந்திருக்கிறது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ யூ நீட் டு டேக் சர்டன் ஆக்ஷன்ஸ். நீங்கள் வந்து சில விஷயங்களில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். சில விஷயங்களை வந்து நடைமுறை நம்ம தான் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சில இதில் அதுவாக வந்து நடந்துடும். பட் நம்ம வந்து ஒரு படி மேலே போய் அந்த இனிஷியேஷன் அப்படின்றது பண்ணணும். அந்த ஆரம்பம் வந்து பண்ணணும். அதை வந்து நம்ம தான் வந்து இருந்து வந்து நடத்துகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஆக்ஷன் ஓரியன்ட் அதுவும் வந்து இருக்கட்டும். அதை தாண்டி கிளாரிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி வந்து நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும். அதை நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் மூலியமாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். அந்த கிளாரிட்டி வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது கிடைச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கார்ட்ஸில் வந்து நான் வந்து பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமை வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்பவே வந்து காட்டுது. இதில் 2 கார்ட்ஸ் வந்து அது வந்து எனக்கு வந்து டினோட் பண்ணுது. ஒன்று வந்து 2 of wands, இன்னொன்று வந்து 7 of pentacles. அது வந்து ரெண்டுமே எனக்கு வந்து காட்டுது. வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்துருக்கு. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து எப்படி வந்து ரொட்டீனாக நம்ம செய்ய வேண்டிய டியூட்டிகளை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அம்மா அப்பாலாம் வந்து அவங்களுக்கு அது ரெகுலர் ஒர்க். அப்பாவுக்கு டியூட்டிக்கு போவார், அம்மா வந்து இருந்தாங்க வேலைக்கு போகல அப்படின்னா வீட்டில் இருக்கிற வேலையை அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக வந்து டே டு டே லைஃப் வந்து நமக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா அது இப்போ நடக்குதோ நாளைக்கு நடக்குதோ, ஆனால் நீங்கள் என்ன, உங்களுடைய பார்ட் என்ன, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப இப்போயே உடனே அப்படின்றது வந்து உடனே அப்படின்ற மாதிரியான விஷயம் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்ஸும் நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, ஸோ இந்த 2 of wands வச்சுட்டு நம்ம அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சு நமக்கான எது ஆனது அப்படின்றத சில விஷயங்களை புரிஞ்சு நம்ம வந்து பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது எல்லாமே இங்கே இருக்க தான் செய்யுது.
ஓகே, பட் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இவ்வளோ அளவு அப்படின்றது உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து காட்ட தான் செய்யுது, உங்களுக்கு உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, உங்களுக்கோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த ப்ரெஷர்லேயோ இல்லை இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்லேயோ உங்களுடைய கண்ணுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அதை விட ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறப்போ எது சம்மந்தப்பட்டதாகவே இருக்கட்டுமே, ஒரு கிளாரிட்டி இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே மாதிரி அதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ரியாரிட்டி, முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொடுக்குறது அப்படின்றது தெரியணும். எப்படி வந்து ஒரு சில விஷயம் நம்மக்கிட்ட வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது பணமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கேட்டகரியாகவும் இருக்கலாம். பட் உங்களுக்கு வர்ற விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தெரியணும். அதுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியணும். அதை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்றதும் தெரியணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோம், அதை நம்ம எப்படி வந்து எப்படி சொல்கிறது, அதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணுறோம், அதை எப்படி நம்ம வந்து பொக்கிஷமாக வந்து வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரியாரிட்டைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் அப்படின்றது இப்போ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப முக்கியம். பேலன்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாவது தாக்கு பிடிச்சிடுங்க. அப்படி நீங்கள் தாக்கு பிடிக்கும்போது திங்ஸ் வில் சர்டன்லி வில் ஹேப்பன். நமக்கு இங்கே ஃபுல் வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயங்களில் கண்டிப்பாக பொறுமை அப்படின்றது தாண்டி அந்த கவனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, கவனம் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. அந்த சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சீரியஸ்னஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதில் பார்த்த வரைக்குமே வந்து பொறுமை ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது, பட் இப்போதைக்கு இல்லை. இப்போ இல்லைனாலும் ஒரு 6 months 8 monthஸில் 8 months ஆகட்டும், உங்களுக்குன்னு வர வேண்டிய விஷயங்கள், உங்களுக்குன்னு வந்து இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். இப்போதைக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்கலாமே தவிர, பட் இதுதான் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களை வந்து அலக்களிக்க போகுது அப்படின்ற மாதிரியான இது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நியூ ஜேர்னி, ஒரு நல்லபடியான ஒரு இது கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அந்த அந்த இது எல்லாமே வரும். ஸோ பொறுமையாக வந்து இருங்க. இதோட அவுட்கம் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். அவுட்கம் பார்த்திங்கன்னா த ஹேங்க்டு மேன் வந்திருக்கு, த 4 of Pentacles வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து 8 of Cups வந்திருக்கு. ஓகே, ஸோ இது எனக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதோட அவுட்கம் என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் இது இவ்வளோ ஒரி பண்ணுறீங்கல்ல, நீங்கள் வந்து ஐயோ இது வந்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு விஷயமா இருக்குது, இதை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதை நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத விஷயமோ இல்லை வந்து அது என்னென்னே தெரியாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறீங்களோ, அது நாளைக்கு உங்களுக்கு வந்து இதுக்காக போய் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லி அதை நீங்கள் நாளைக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அது பிரச்சனையாக கூட இருக்கலாம், மோஸ்ட்டாக பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா பிரச்சனையை தாண்டி இது ஒரு மேட்ராகவே இருக்காது. ஆனால் அது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதோட அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி தோணல, அந்த மாதிரி வந்து தோன்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர வேண்டியது வரும், நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதுக்காக நம்ம வந்து உட்காந்து இவ்வளோ இது பண்ணோம், இதுக்காக நம்ம உட்காந்து வந்து இவ்வளோ வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம், மென்டலாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கேட்டகிரி அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து இது பண்ணி அதை நினச்சி இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். நாளைக்கு இதை பார்த்து நீங்களே என்னடா இது பயா அப்படின்ற மாதிரி வந்து நீங்களே வந்து ஒரு இதுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதுதான் கைஸ் உங்களுக்கான வந்து ஒரு கரண்ட் சுச்சுவேஷனுக்கான ரீடிங். ஸோ நீங்கள் பர்சனலாக ரீடிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங் வந்து சார்ஜபிள். ஓகே, ஆரஞ்ச் கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் சுச்சுவேஷன் 5 கார்ட்ஸ் வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ த லவ்வர்ஸ் வந்திருக்கு, பீஸ்ஃபுல் ஹார்மனி எல்லாமே இருக்குது. கிங் ஆஃப் கப்ஸ், தட் ஆல்சோ எமோஷ்னல் வந்து விஷயங்கள் இருக்குது. ஜஸ்டிஸ் ஆன விஷயங்களும் இருக்குது. குயின் ஆஃப் கப்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. டூ ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு கார்டு தான். என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் எதுவுமே பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே உங்களுடைய சுச்சுவேஷன் ஓவராலாக இந்த 5 கார்ட்ஸ் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து எமோஷ்னலாக ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். ஓகே, சில விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணோம் பார்த்தீங்களா, லைக் நமக்கே தெரியாமல் வந்து அது வந்து ரொம்ப நம்மளை வந்து இது பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் இது வந்து சில பேருக்கு பாசிட்டிவாக வந்து இருக்கும், சில பேருக்கு இது வந்து ஒரு மாதிரி அதை வந்து எடுத்துக்க முடியாதபடியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கலாம். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸோட மெசேஜ், ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் வந்து எடுக்கணும். இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹார்மனியான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு டெஸ்ட் மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்குது. அதாவது நல்லதும் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் அப்படின்றத என்ன சொல்கிறேன்னா அந்த ஓவர்வெல்மிங் அப்படின்றத சொன்னேன்ல, ஓவராக லைக் பொங்குறது அப்படி அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து நான் அதை தான் சொல்லிட்டேன். பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு இது வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். ஸோ கிங் ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து அதுதான். ஆனால் உங்களுடைய மனநிலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது குழப்பமோ இதுவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குழப்பத்துக்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்பு அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனால் அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அந்த ஓவர்வெல்மிங்காக இருக்குது, அவ்வளோதான். குழப்பம் கிடையாது, சரியாக தான் போகிறோமான்ற ஒரு பெருசாக இப்படியா அப்படியான்ற ஒரு உங்களுக்குள்ளே நீங்கள் நிறையா கேள்விகள் கேட்கல, அதனால ஓவர் திங்க் பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக, கரெக்டாக, ரொம்ப நியாயமாக, ரொம்ப கரெக்டாக நம்ம சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ன்றது இருக்குது. நமக்கு இங்கே கிங் ஆஃப் கப்ஸும் இருக்குது, குயின் ஆஃப் கப்ஸும் இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை வந்து ஏதோ ஒரு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து போயின்னா இப்போ யார் பக்கம் வந்து நியாயம் வந்து இருக்கும், நியாயம் வந்து சில பேர்கிட்ட வந்து இருக்கும்ல, அந்த நியாயத்துக்கு கரெக்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். லவ்ன்றது நிறைய கிடைக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி வந்து இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் சில பேருக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி அந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லவ் ப்ரியாரிட்டி வந்து கிடைக்கும். எப்பயுமே இல்லாதபடி இப்போ வந்து ரொம்ப வந்து அன்பு அப்படின்றது வந்து உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். அப்போது நம்ம வந்து சில விஷயத்தில் நமக்கு வந்து நான் டிசர்வ்டு தான், எனக்கு அது வந்து எனக்கு இப்போது சில விஷயங்களை நம்ம வந்து டிசர்வ்டாக தான் இருப்போம், நம்ம தகுதியானவங்களாக தான் வந்து இருப்போம். பட் நமக்கு அது வந்து கிடைக்காமையே வந்து இருக்கும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போது அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம டிசர்வ் ஆகிருக்கோம், நமக்கு இது வந்து கிடைச்சது வந்து இதுதான் அப்படின்ற ஒரு அந்த நியாயமான இது கண்டிப்பாக இருக்கும். 100% பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப நாள் கழித்து அந்த விஷயங்கள்லாம் நடக்குதுல, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயங்களாகட்டும், இந்த திடீர்னு வர்ற இந்த அன்போ இல்லை வந்து திடீர்னு வந்து நம்மளை வந்து சேர்ற விஷயமோ நமக்கு வந்து டக்குன்னு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்நேரம் வந்து ஒரு சில தடுமாற்றங்கள் மட்டும் இருக்கலாம். திடீர்னு வந்து நம்மளை வந்து தேடி வர்ற ஒரு விஷயம் வந்து அதனால தான் அந்த எமோஷ்னல் ஓவர்வெல்மிங் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொன்னேன். திடீர்னு வந்து வர்றனால நம்மளாலே நம்மளை வந்து நம்ப முடியாது, என்னடா நமக்கெல்லாம் வந்து இப்படி அப்படின்ற மாதிரி வந்து நமக்கே சில இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும்ல. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு டிசர்வான விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்களோ இல்லை உங்களுடைய பார்ட்னரோ யாராக இருந்தாலும் சரி. இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு தப்பான விஷயம் வந்து என்ன ஓகே ஒரு கோர்ட் கேஸ் அவ்வளோ கோர்ட் கேஸ் வரைக்கும் கூட போக வேணாம். அந்த கோர்ட் கேஸ்ன்னு கூட எடுத்துகிட்டா கூட நியாயமாக இருக்கிற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி கோர்ட் கேஸ் இல்லாத விஷயத்தில் கூட நியாயமாக எனக்கு இது வந்து வரணுங்க, நியாயமாக எனக்கு இது வந்து இப்படி தாங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருப்போம்ல. இப்போ நம்மளும் நியாயமாக நடந்துக்கிறது அப்படின்றது இருப்போம்ல. திடீர்னு இது வரைக்கும் வந்து நியாயமாக கூட இருந்திருக்க மாட்டோம், அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், நம்மளே நியாயமாக கூட இருப்போம். அப்புறம் அந்த மாதிரி நியாயமாக ஜஸ்டிஸாக வந்து இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே வந்து அடுக்கடுக்கடுக்கா அந்த மாதிரி வந்து யூ டிசர்வ் இட். உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ யூ வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அதை பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப வந்து ஓ யா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த எனர்ஜியே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதை சில பேருக்கு அதை வந்து பேலன்ஸ் பண்ண வந்து தெரியாது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அவுட்கம் பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இதோட ஸ்ட்ரென்த்து. ஓகே, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இதோட அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஓவர்வெல்மிங். இப்போ நம்ம இது வந்து பாசிட்டிவாக இருந்தவங்களுக்கு பார்த்தோம். ஸோ நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நெகட்டிவாக வந்து நடக்கிறவங்களுக்கும் இது வந்து பாசிட்டிவாக வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அந்த எமோஷ்னல் ஓவர்வெல்மிங் சில பேரால் அதை வந்து எடுத்துக்க வந்து முடியாது. ஓகே, அது ரொம்ப பாசிட்டிவாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த 3 ஆஃப் வாண்ட்ஸ், த ஸ்ட்ரென்த் அந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து சொல்கிற வர விஷயம் என்ன அப்படின்னா இதோட அவுட்கம் வந்து இது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நடக்குது, இது வந்து உங்களுக்கான இது விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா இது ரொம்ப நாளாக வந்து நீங்கள் வந்து ஏங்குன, வெயிட் பண்ண, இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய விஷனில் உங்களுடைய கோல்ஸில் இருந்த இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டு உங்களுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணி அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இதோட அவுட்கம் வந்து ஒரு 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 இப்போ கரண்ட்டில் இது நடக்குது, இப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதோட அவுட்கமும் வந்து பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியணும்ல. கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும், கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்து இருக்கலாம், கொஞ்சம் மைன்யூட்டான ஒரு டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாமே தவிர இதுக்கு வந்து தகுதியாக இதை விட ஒரு தைரியமாக இதை மாதிரியான அதை அடையிறதுக்கு நீங்கள் ரொம்பவே வந்து கரெக்டான ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போது வந்து என்னென்னலான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இதோட அவுட்கமும் வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. அங்கங்கே நமக்கு வந்து நடக்கிற ஒரு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குமே தவிர இது வந்து மொத்தமாக வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் வந்து இருக்காது. ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும், இதோட அவுட்கம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க கூட மாட்டீங்க, அந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு இப்போ வந்து அமையும். ஸோ எமோஷன்ஸை வந்து நான் ஓவர்வெல்மிங் சொல்கிறது ரொம்ப அட்டாச்சாக ஆகிடுவேன். அதாவது அட்டாச்மெண்ட்ஸ் வரும்போது நமக்கு இது இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோங்க, சந்தோஷமாக வந்து அதை வந்து அனுபவிங்க, சந்தோஷமாக வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அந்த டிபெண்ட்டாக ரொம்ப ஆகிடக்கூடாது. எப்பயுமே வந்து இது இல்லைன்னா இல்லை நமக்கே தெரியாமல் அட்டாச் ஆகிடுவோம். பட் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது, அது பொருளாக இருக்கட்டும் மனுஷங்களாக இருக்கணும், அந்த டிட்டாச்மெண்ட்டுன்றதையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கணும், கொஞ்சமாக இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கொஞ்சமாக தனித்துவமாக வந்து இருப்பீங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட பிரதிபலிப்பாக மட்டுமாவே இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு பேசினாதான் உங்களுக்கு சந்தோஷம், அவங்க சிரிச்சாதான் உங்களுக்கு சந்தோஷம், அவங்க வந்து வேறு எதுவும் பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லாமல் போயிடும். இந்த சிச்சுவேஷன் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ்க்கு தான் வந்து இருக்குது. ஓகே, ப்ளூ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 3 கார்ட்ஸ் எடுக்க போகிறோம், 5 கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட அவுட்கம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம்.
5 cards are King of Pentacles. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. 2 of Pentacles வந்திருக்கு. ஓகே, the Lovers வந்திருக்கு. ஃபைன். What does it say? What does it say? Current situation. ஓகே, இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஆனாலும் எனக்கு வந்து அந்த அண்டர் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. எனக்கு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் ரொம்ப இன்செக்யூர்டாக வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து அடுத்து என்ன அப்படின்றதுல எனக்கு அடுத்து என்ன அப்படின்னே தெரியல. அந்த அந்த அன்சர்டனிட்டி அன்சர்டனிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்றது தெரியாது. இப்போ மோஸ்ட்டாக நம்ம ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், என்ன இது இப்படியே இருக்குது, இப்படியே இருந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு பீரியட் ஆஃப் இதில் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது அப்படியே இருக்க போகிறது கிடையாது தான். அது வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து சில வருஷங்கள் வந்து எடுக்க தான் செய்யும். நமக்கு வந்து ட்ராமேட்டிக்காக வந்து சொல்கிற மாதிரியெல்லாம் ஓவர் நைட்லேயோ இல்லை வந்து திடீர்னோ அந்த மாதிரிலாம் ஆகாது. நம்ம அந்த லெசன் லேர்ன் பண்ணணும். நமக்குன்னு வந்து கிரகங்கள் படி லைக் நம்ம தலையில் விதிச்சபடி நம்ம அதை வந்து சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருந்தால் வி ஹாவ் டு கோ த்ரூ இட் தான். அதுக்கு நம்மளுக்கு நம்ம சாமிக்கும் அந்த நம்ம யாரை கும்பிட்றோமோ அவங்களுக்கே அந்த பவர்லாம் கிடையாது அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு. ஆனால் அதை ஈஸ் பண்ணி விடுறதுக்கு வேணால் அவங்களுக்கு பவர் இருக்குமே தவிர அது நடக்காமல் போகிறது மாதிரியான இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம அது நல்லது ஏதாவது செஞ்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸ் பண்ணி வந்து விடுவாங்க. ஸோ ஈஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இப்போது குட்டாக தான் வந்து இருக்குது. ஆனால் இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க கையில் காசே நிற்கவே நிற்காது. அது எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க அப்படியே வந்து பழகிருப்பாங்க. நல்லா வந்தப்போ அவங்களுக்கே தெரியாமல் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு. நம்ம மணி வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கிறப்போ இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு குருட்டு தைரியம் அப்படின்றது இருக்கும். பட் ஒரு நாள் வந்து அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகுறதோ இல்லை வந்து அதை விட கம்மி ஆகுறதோ இல்லை அதை வச்சு டிலே ஆகுறதோ அந்த மாதிரிலாம் வழங்கும்போது நமக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது சில பேருக்கு அந்த மணி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தும் எனக்கு வந்து அந்த இன்செக்யூர்டான ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு டெசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த 8 of Swords நமக்கு அதை தான் வந்து கொடுத்து. ஸோ நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா இது வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இதை வந்து நீங்கள் இவ்வளோ எடுத்து கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ற இது வந்து கிடையாது. ஓகே, நீங்கள் ரொம்ப வந்து எடுத்து செஞ்சு இதை வச்சு கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் எதுவும் இங்கே இல்லை. ஓகே, இதை நீங்கள் ஈஸியாக ஈஸ் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக வந்து கொண்டு போகலாம், எல்லாமே பண்ணலாம். இவ்வளோ இதுவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப எடுத்துக்காதீங்க. இந்த 3ம் அதே மாதிரி தான். லைக் சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும். என்னடா இது எப்பயுமே வந்து ஒரு சுற்றிவிட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சுற்றிவிட்ட மாதிரியே இருக்கும். லைக் இது உங்களை ஃபிசிக்கலாலாம் எதுவுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களை வந்து ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபிசிக்கலாக உங்களை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கலாக அந்த மாதிரி தான் மெயினாக வந்து உங்களை வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே வந்து இருக்கும். அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இங்கே மேஜராக சைக்கலாஜிக்கலாக தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் அட்லாஸ்ட் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திங்ஸ் வந்து சரி ஆகும். இப்படியே வந்து இருந்துரும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இது மூலமா நம்ம என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பார்ப்போம். ஸோ இது கண்டிப்பாக வந்து இதுக்கான முடிவு அப்படின்றது வந்து கிடைக்கும்.
ஓகே, இதோட முடிவு அப்படின்றது வந்து இதுக்கு வந்து ஒரு டெத் அப்படின்னு வந்து நான் வரும்போது இதோட எண்ட் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த எண்ட் அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. இப்போது சில விஷயங்கள் வந்து இப்போது இந்த கார்டை வச்சு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஒரு முடிவே இல்லாமல் இருந்திருக்கும். இது இருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் கரண்ட் சுச்சுவேஷனில் சில பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, ஓகே அப்படின்ற ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அதன்படி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்து போயிடுவீங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இது இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு போராட்டமே வந்து உங்களுக்குள்ளே வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு க்ளோஷர் நம்ம வந்து வைக்கணும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு இது என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதன்படி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. பட் அது வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு இப்போது ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் அதை நீங்கள் வந்து விலகி விட்டு போகிறதுனால தான் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஏன்னா அது இருக்கிறதுனால இப்போ நான் பணத்தை பற்றி பேசலை, அது ரிலேஷன்ஷிப் கூட வந்து வச்சுக்கலாமே. அது வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய இது வந்து எதுவும் கிடச்சிருக்காது. கரெக்டுங்களா? ஒரு தமிழில் எப்படி கரெக்டான வார்த்தை சூஸ் பண்ணுறது? நிதர்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நிதர்சனமே இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கணும். லைக் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபுல் ஸ்டாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பெட்டராக நீங்கள் வந்து ரெக்கவரும் ஆக முடியும். அதுக்கும் நான் வந்து அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் உங்களால் வந்து இதிலேருந்து பெட்டராகவும் ஆக முடியும். ஓகே, அப்படி ஆகும்போது கரெக்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஹேங்க்டு மேனை வச்சு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறப்போ ஏஸ் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து நீங்கள் வந்து பண்ண போகிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். அதை தான் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த பணம் சம்மந்தப்பட்டது அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு க்ளோஷர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். இதிலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்கோ இல்லை ஒரு ரெக்கவரி பாயிண்ட் அப்படின்னு